அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரிலே நாம் எல்லாம் 10வது நாளிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இதுவரை சொன்ன செய்திகளை சுருக்கமாக நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு ஈமானிலே குழப்பம் ஏற்பட்டால் அதற்குரிய தீர்வு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அமல்கள் குறைவாக இருக்கிறதே என்று குழப்பம் ஏற்படுமையானால் அதற்குரிய தீர்வுகள் எப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வணக்க வழிபாடுகளிலே முழுமையான ஈடுபாடு இல்லாத ஒரு நிலை இருக்கிறதே என்று நமக்கு குழப்பம் வறுமையானால் அதற்கு என்ன தீர்வு என்பதும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மால் பிறருக்கு ஏதாவது துன்பங்கள், மோசடிகள், அநீதிகள் இழைக்கப்பட்டிருந்தால் அப்போ அதை எப்படி, அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை எப்படி சரி செய்து கொள்வது, அந்த விவரங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய பாரதூரமான பாவங்களை நம்ம செய்திருந்தால் அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்ற குழப்பம் இருக்குமேயானால் அதை எப்படி நம்ம சரி செய்து கொள்வது என்பதற்கு மார்க்க ரீதியில் உங்களுக்கு தீர்வுகள் சொல்லப்பட்டது. அடுத்தபடியாக உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எந்த மாதிரியான துன்பங்களாக இருந்தாலும் அதுக்கு பொதுவான சில தீர்வுகள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் முதலாவதாக இது பெரிய ஒரு இடத்திலிருந்து அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய ஒரு உத்தரவு. அல்லாஹ் தான் இந்த துன்பங்களை எல்லாம் நமக்கு தருகிறான். அப்போ நம்மை விட ஒரு பெரிய சக்தியிடமிருந்து ஒரு துன்பமோ கட்டளைகளோ வரும் பொழுது உலகத்தில் நம்ம எப்படி அதை சரி செய்து ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த மனப்பக்குவம் வந்து விடுமையானால் எந்த துன்பத்திற்காகவும் நம்ம இடிஞ்சு போயிட மாட்டோம். கவலைப்படுவோம், லேசாக அது வேதனைப்படுவோமே தவிர இடிஞ்சு போய் மனக்குழப்பம் வந்து விட மாட்டோம் என்பதற்குரிய விவரங்களை எல்லாம் அதை எடுத்து சொன்னோம். அடுத்தபடியாக நம்ம பிரார்த்தனைகள் மூலமாக கூட அந்த சுமைகளை இறக்கி வச்சிடலாம், அல்லாஹ் அதை குணப்படுத்திடுவான் என்று நம்பும் பொழுது அதுவும் நம்முடைய மன அழுத்தத்தை குறைச்சிரும் என்பதையெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு துன்பங்கள் அதுக்கு நன்மை இருக்கிறது. துன்பங்கள் நமக்கு வறுமையானால் துன்பத்தினாலேயும் நமக்கு மறுமையில் என்ன இருக்குது, நன்மை இருக்கிறது என்ற விவரத்தை நேற்றைய தினம் பார்த்துருக்கணும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம துன்பங்களை மாத்திரம்தான் என்ன செய்கிறோம், அது சோதனைக்காக அல்லாஹ் தருகிறான் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் நல்லதை தந்தாலும் சரி அதுவும் சோதனை. இதை விளங்கிட்டோம்னு சொன்னால் எந்த துன்பத்திற்காகவும் நம்ம இடிஞ்சு போக மாட்டோம். நமக்கு அல்லாஹ் வறுமை தந்துட்டானே, அது சோதிக்கிறதுக்கு நான் தானே கிடைச்சேன் அப்படின்னு நம்ம நினைத்தால், கோடி கோடியாக பணத்தை கொடுக்குறானே அதுவும் சோதனை தான். பணத்தை கொடுக்கறது அவங்கள நல்லபடியாக ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பதற்காக இல்லை. இந்த பணத்தை பெற்ற பிறகு, செல்வத்தை பெற்ற பிறகு இவன் எப்படி இருக்கிறான், அந்த செல்வம் இவனை மண்டக்கணத்தை கொடுக்கிறதா அல்லது தீய செயல்களுக்கு தூண்டுகிறதா, அடுத்தவர்களை விட தன்னை பெருமையாக நினைப்பதற்கு இந்த செல்வம் உதவுகிறதா, அல்லது கஞ்சத்தனத்தை அவனுக்கு கற்பிக்கிறதா, நல்ல காரியத்துக்கு செலவு செய்ய தூண்டுகிறதா, இப்படி பொருளாதாரத்தை நிறைய கொடுத்தாலும் சோதனை தான். ஒருவனுக்கு நோயை கொடுத்தவனும் சோதனை, நம்ம இடிஞ்சு போகிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தது கூட இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் எல்லாம் கொடுக்குறான். ஒருத்தனுக்கு எந்த நோயுமே இருக்காது, எப்போ பார்த்தாலும் ஆரோக்கியமாக சுகாதாரமாக இருப்பான். அவனை விட வயசு குறைந்தவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நோய்கள்லாம் இருக்கும், அவனுக்கு அதெல்லாம் இருக்காது. இது ஏதோ அவருக்கு செய்த பாக்கியம்னு நினச்சிடக்கூடாது. அவருக்கு மட்டும் எல்லாம் பயங்கரமான பாக்கியத்தை கொடுத்துட்டான். இந்த மாதிரியான ஆரோக்கியத்தை இவன் எப்படி எதிர்கொள்கிறான் என்று சோதிக்கிறதுக்கு எல்லாம் கொடுக்குறான். அப்போ ஒரு பரீட்சை தான். உலகத்தில் நமக்கு என்ன வந்தாலும் சரி, பிள்ளையை தந்தாலும் சோதனை, இல்லைன்னு சொன்னாலும் சோதனை, இல்லற வாழ்க்கை இனித்தாலும் சோதனை, அது கசந்தாலும் சோதனை, வறுமை சோதனை, பதவி சோதனை, தோல்வி சோதனை, வெற்றி சோதனை, நமக்கு என்னென்ன ஏற்படுகிறதோ எல்லாமே சோதனை தான். பெரிய ஒரு பரிசு கொடுப்பதற்காக வேண்டி சோதனை வைத்து தான் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த பரிசு இருக்கு இல்லையா, அது பயங்கரமான பரிசு, நிரந்தரமான இன்பம், நினச்சதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம காத்திருக்கும் பொழுது அதை தர்றதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் எல்லாருக்கும் பரிசை வைக்கிறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வைக்காமல் தனித்தனி கொஸ்டின் பேப்பர் தான். நம்ம உலகத்தில் பரிசை வச்சானா என்ன செய்வான், 1000 பேர் ஒன்றா உட்கார வச்சுக்கிட்டு
1000 பேருக்கு ஒரே பேப்பரை கொடுப்பான். இப்படி தான் உலகத்தில் பரீட்சை. அல்லாஹ்வுக்கு வந்து எல்லாம் அந்த கூட்டமாக செய்கிறதா அல்லாஹ்வுக்கு சரி வராது. அவன் எல்லாருக்கும் தனித்தனியாக ஏன் வந்து ஒரே மாதிரியாக கொடுக்குறாங்கன்னு கேட்டால் சிரமம். அதுக்காக தான் 1000 பேர் கொஸ்டின் தயாரிக்கிற வந்து 1000 ஆசிரியருக்கு வேலை கொடுக்கணும். 1000 பேர் உட்காந்து ரெடி பண்ணணும். ஒருத்தனை ரெடி பண்ண சொல்லி 1000 காப்பி எடுத்தால் முடிஞ்சு போச்சு வேலை. வேலை ஈஸியாகிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கனால தான். எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும்போது அவுட் ஆயிரும். எனக்கு தனி கேள்வி, உங்களுக்கு தனி கேள்வி, உங்களுக்கு தனி கேள்வின்னா எங்கே அவுட் ஆகுறது? கேள்வித்தாள் கூட அவுட் ஆகாது. அவனுக்கு தனித்தனி கேள்வி தான். அந்த கேள்வி தான் அவனுக்கு கிடைச்சா தான் அவனுக்கு பதில் எழுத முடியும். அப்படின்னு இருக்குமே. ஆனால் இந்த அவுட் ஆகிற மேட்ரு கூட வருமா? அப்போ அல்லாஹ்வும் நமக்கு பரீட்சை வைக்கிறான். எப்படி வைக்கிறான்னு கேட்டால் எனக்கு தனி கேள்வி தான், உங்களுக்கு தனி கேள்வி தான். எனக்கு வந்திருக்கிற 100 கேள்வியில் 1-2 உங்களுக்கு வந்திருக்கும், 95 எனக்கு தனியாகவே இருக்கும். உங்களுக்கு வந்த 100 கேள்வியில் 95 உங்களுக்கு இருக்கேன், ஒரு 5 எனக்கு வந்திருக்கும். இப்படியாக அல்லாஹ் எல்லாருக்கும் தனித்தனியான விஷயங்களை கொடுத்து சோதிக்கிறான். ஒரு ஐஏஎஸ் பரீட்சை இருக்குன்னு வைங்க, அதுக்கு எவ்வளோ கடுமையான உழைக்கணும். ஒன்றா படித்த உடனே ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கிற வேலை கிடைக்கும். ஆட்சி பணி, கலெக்டர் பணிங்கிறாங்க இல்லையா, இந்திய ஆட்சி பணிங்கிறாங்க இல்லையா. இந்த ஐஏஎஸ் தேர்வுக்காக வேண்டி எவ்வளோ சிரமமான கேள்விகள்லாம் கேட்குறான். அதில் தேர்வதற்காக வேண்டி தூங்காமல் சுகங்களெல்லாம் தியாகம் செஞ்சுட்டு புஸ்தகமும் கையுமாவே நூலகமும் ஆழ்மாவே அலைவாங்க. அதை எப்படி ஜெயிப்பதற்கு என்பதற்கு பல ட்ரைனிங்கெல்லாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நிறுவனங்களும் பல ட்ரைனிங் கொடுத்து கூட 1000 பேர் எழுதுனா 50 பேர் தான் தேர்றான். 1000 பேர் பரீட்சை எழுதுனாங்க, 50-100 தான் தேர்ற அளவுக்கு என்ன செய்கிறது? அவ்வளோ கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையான கேள்விகளாக இருக்கிறது. ஏன் இந்த கடுமையான கேள்வியை கேட்குறான்? முடிஞ்சவனு வேலை, நாட்டை ஆள்வதற்குரிய வேலை, ஏதாவது ஒரு பகுதியை கையில் கொடுத்து நீ நிர்வாகம் பண்ணு என்கிற அளவுக்கு அதிகாரத்தோடு கூடிய ஒரு வேலை கிடைக்கிற காரணத்தினால் அதுக்கு பரீட்சை வைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்கு உலகத்தில் பரீட்சை செய்து பார்த்து சொர்க்கத்தை தருவதற்கு தான் இங்கே அனுப்பியிருக்கிறான். இல்லாட்டி படைக்கும் போது ஆதமலேஸ்வரர் எடுத்திருப்பில் அங்கே தானே வச்சான், அப்படி இருந்துட்டு போயிடலாம். நமக்கு அல்லாஹ் என்ன நினைக்கிறான்? நமக்கு சொர்க்கத்தை தருவதற்கு எல்லாருக்கும் சோதனை வைப்போம். யார் யார் அவங்கவுங்க பரீட்சையில் பாஸ் ஆகுறாங்களோ அதற்கேற்ப கொடுப்போன்ட்டு செய்கிறான்னு விளங்கிக்கிட்டீர்களேயானால் அவனுக்கு ஏன் சோதனை இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாது. நீங்கள் நினைக்கிறீங்க நமக்கு விட்டு வறுமையை கொடுத்து சோதிக்கிறான்னு. நீங்கள் எப்படி நினைக்கணும்? எனக்கு இந்த கேள்வினா உங்களுக்கு வேறு கேள்வி. அவர் கேள்வி இல்லாமல் போயிடுமா பணம் கொடுத்தவருக்கு? ஆறு நோயாளிக்கு கேள்வி சோதனை என்று சொன்னால் நோயாளிக்கு என்ன சோதனை? சபுர் செய்கிறானான்னு சோதனை. நோயாளியாக இல்லாதவனுக்கு என்ன சோதனை? சுக்குர் செய்கிறானான்னு சோதனை. ஒருத்தனுக்கு சபுர் சோதனை, ஒருத்தனுக்கு நன்றி சோதனை, நன்றி செலுத்துவது சோதனை. இப்படி 2 விதமாக அதை பிரித்து அல்லாஹ் எல்லாருக்கும் சோதிக்கிறான் என்பது இஸ்லாமிய ஒரு அடிப்படை. இதை நம்ம ஆழமாக பதிய வைத்துக் கொள்வதன் மூலமாக கூட நம்ம எல்லாம் சமமாக தான் இருக்கணும்னு விளைவிக்கிறவங்க. சமம் இல்லைங்கிறனால குழப்பம் வருது. குழப்பம் என்ன வருது? அவனுக்கு கொடுத்து எனக்கும் இல்லை. சின்ன குழந்தைகளில் கூட 2 பிள்ளை இருக்குன்னு வைங்களேன். 2 பிள்ளையாக இருக்கிற ஒரு இடத்துல என்ன செய்றீங்க? ஒரு பொருளை சம கிடக்கும், அதை எடுத்து ஒரு பிள்ளைகிட்ட கொடுக்கும்போது அடுத்த பிள்ளைக்கு கோவம் வரும், சண்டைக்கு வரும். யாரும் கொடுக்காமல் வச்சுருந்தேன்னு வைங்களேன், 2 சும்மா இருக்கும். அப்போ இது மனிதனுடைய இந்த குழந்தையிலேயே நமக்கு உருவாகக்கூடிய தன்மை என்ன? அடுத்த ஆள் கொடுத்தா எனக்கும் தரணும், அவனை கொடுத்து எனக்கு இல்லைன்னு ஆகக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான். பிள்ளைக்கு சட்டையை எடுத்து கொடுக்கலான்னு வைங்க, வீட்டில் யாருக்குமே சும்மா பேசாமல் இருப்பாங்க. ஒரு பையனுக்கு சட்டை எடுத்து கொடுத்தீங்கன்னா பஞ்சாயத்தாயிரும். அவனுக்கு ஏன் கொடுத்தி எனக்கு ஏன் தரல? வருதா இல்லையா? அப்போ நம்ம எதனால் இந்த குழப்பம் நமக்கு வருதுன்னு சொன்னால், நம்மளை மட்டும் கஷ்டப்படுத்திட்டு மற்றவங்களெல்லாம் வல்ல விட்டுட்டானே, நமக்கு மட்டும் பரீட்சை வச்சுவிட்டு மற்றவங்கெல்லாம் பரீட்சை இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்ப போகிறானே அப்படின்னு நினச்சா குழப்பம் வர்றதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்கும் பரீட்சை வைக்கிறான், அவனுக்கும் பரீட்சை வைக்கிறான். கேள்வி வேறு, எனக்கு தந்த கொஸ்டின் பேப்பர் வேறு, அவனுக்கு தந்த கொஸ்டின் பேப்பர் வேறு. அப்போ அல்லாஹ் இஸ்லாமிய அடிப்படை என்னன்னு கேட்டால், உங்களுக்கு இன்பங்கள் வருவது மாத்திரம் பெரிய நல்லதுன்னு நினச்சிக்கிறாங்க. எல்லாமே இன்பம், பணம், காசு, பதவி, அதிகாரம், அப்படி எல்லாம் இன்பம், அது அப்படி நல்லது நினச்சிக்கிறாங்க. அதுவும் சோதனை. அது என்ன மாதிரி நீ எதிர்கொள்கிற, அது உன்னை என்ன மாதிரி ஆக்குது என்று அல்லாஹ் சோதிக்கிறான். இதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்னு கேட்டால், ரஃபா பாலக்கும் ஃபௌக பாலின் தரஜாத், உங்களில் சிலரை வேறு சிலரை விட உயர்ந்த இடத்திற்கு அல்லாஹ் உயர்த்துகிறான். சிலரை விட சிலருக்கு என்ன செய்கிறான்? அதிகாரத்தை கொடுக்குறான், அந்தஸ்தை கொடுக்குறான், பதவியை கொடுக்குறான். இப்படி செல்வத்தை கொடுத்து என்ன செய்கிறான்? உயர்த்துகிறான். கல்வியை கொடுத்து உயர்த்துகிறான். உடல் வலிமையை கொடுத்து உயர்த்துகிறான். புகழை கொடுத்து உயர்த்துகிறான். அப்போ அல்லாஹ் வந்து சிலரை விட சிலரை உயர்த்துகிறான். எதற்கு உயர்த்துகிறான் தெரியுமா? லி எவ்வளவுக்கும் ஃபீமா ஆத்தாக்கும், உங்களுக்கு தர்றான அதை சோதிக்கிறதுக்கு தான். அல்லாஹ் வந்து வறுமையை மட்டும் சோதனைன்னு சொல்லலை,
உங்களை ஒசத்துறான அது பரீட்சை. அந்த பரீட்சை தான் ஆபத்தான பரீட்சை, தெரிஞ்சுக்கிறங்க. வறுமை பரீட்சை வந்து கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் சுமாரான கொஸ்டின் தான். வறுமைக்கு என்ன அதிகபட்சமா எல்லாம் நீ கொடுத்து சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இந்த செல்வம் பரீட்சை இருந்துச்சுன்னு வைங்க, அது மனுஷன் கண்டிப்பாக நரகப்படுகொலைக்கு தள்ளுற அளவுக்கு அது வேலை செய்யும். காசு ஏற 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 மனுஷனுடைய தன்மை, குணம், அவனுடைய நற்பண்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டுக்கிட்டே வரும். அதில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன நினைக்கணும், நமக்கு லைட்டான பரீட்சை எல்லாம் கொடுத்துவிட்டான், மற்றவங்களுக்கு பெரிய பரீட்சை அதில் தர்றது கஷ்டம், அதை தராத வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போயிருந்தோமே தவிர என்ன அப்படி நினச்சி பாருங்களேன், குழப்பம் வருமா? அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்களுக்கு தரஜாக்களை உயர்த்துவது என்பதை லி எவ்வளவுக்கும் ஃபீமா ஆத்தாக்கும், உங்களுக்கு தந்திருப்பதை சோதித்து பார்ப்பதற்கு தான், பரீட்சை தான். இது 6வது அத்தியாயத்தில் 165வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்தை சொல்கிறான், கத்தானாகும் ஃபில் அர்லி உமமன், இந்த பூமியிலே மனித குலத்தை பல வகைகளாக பிரித்து வைத்திருக்கிறோம். ஈக்குவலாக எல்லாம் சமமாக்க போகிறோங்கிறாங்க இல்லை, அப்படி நான் ஆக்கலன்னு எல்லாம் சொல்கிறான். கத்தானாகும் ஃபில் அர்லி உமமன், இந்த பூமியில் பலதரப்பட்ட நிலையில் மனிதர்களை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அமைத்திருக்கிறோம். மின்ஹும் சாலிஹூன், அதில் நல்லவங்க இருக்கிறாங்க. மின்ஹும் தூணதாலிக்க, அது இல்லாமல் கெட்டவங்க இருக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட வகையில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பிரித்து வச்சிருக்கிறோம். பலவுனாகும் பில் ஹசனாத்தி ஒ செய்யாத்தி, நல்லவைகளை கொடுத்தும் சோதிப்போம், கெட்டவைகளை கொடுத்தும் சோதிப்போம். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், இந்த துன்பங்கள் மாத்திரம் நமக்கு சோதனைன்னு கிடையாது, எல்லாமே சோதனை, நல்லதும் சோதனை கெட்டதும் சோதனை என்று 7வது அத்தியாயத்தில் 168வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ துன்பத்தில் இருக்கிறவங்க இன்பத்தில் இருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கு பதிலாக இப்படி புரிஞ்சுக்கிறங்க, வேற பரீட்சை, வேற கொஸ்டின் பேப்பரு, அவரும் பரீட்சை எழுதி தான் ஆகணும், அவரும் ஜெயிச்சு தான் ஆகணும், திமுற ஆட்டம் போட்டார்னு சொன்னால் நரகத்துக்கு போவார். நம்மளுக்கு ஈஸியாக கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிவிடலாம். துன்பங்களை சபர் செய்வதுங்கிறது கஷ்டம் இல்லை, நம்மளை தள்ளிராது கொண்டு போய் உடல் திமுறாக முறுக்காக ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் என்ன செய்ய, தப்பு செய்கிறதுக்கு நம்மளை தூண்டும். அந்த மாதிரி இல்லாமல் ஆக்கினவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பாருங்கள். அப்புறம் ஏன் மன அழுத்தம் வருது, குழப்பம் வருது, நமக்கு எல்லா துன்பங்களும் காற்று மாதிரி போயிடும். அப்படி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் 768. அதே மாதிரி வந்து இந்த பூமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இன்பங்களை செழிப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறான். வெறுமனே பொட்டல் வழியாக இருந்துச்சுன்னு வைங்க, பார்க்கவே நல்லா இருக்காது. அங்கங்கே கட்டடங்கள், கார்கள், பொங்கல் அப்படி இருக்கிற இடத்த பார்த்தா கண்ணுக்கு என்ன செய்யும், பசுமைகள் அதெல்லாம் இருந்தால் ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா ஜால்னா மா அலல் அருள் ஜீனத்தன் லஹா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அதுக்கு ஒரு அலங்காரமாக நம்ம ஆக்கியிருக்கிறோம். இந்த பூமியில் எதையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதெல்லாம் அந்த பூமிக்கு என்னது, ஒரு அலங்காரம். எதுக்காக இந்த அலங்காரம் ஆக்கியிருக்கோம் தெரியுமா? அது அலங்காரத்தை பார்த்து நம்ம ஆசைப்படுவோம், அலங்காரமாக இருந்ததுன்னு ஆசைப்படுவோம். காட்டுக்கு இந்த பொட்டல் வலிக்கு வேணால் ஆசைப்படுவானா? ஆசைப்பட மாட்டான். அப்போ ஒரு அலங்காரமான ஒரு அந்தஸ்து இருப்பதற்கு தான் மனுஷன் ஆசைப்படுவான். ஏன் இப்படி செய்திருக்கிறோம் என்று கேட்டால், லி நபுலுவகும் ஐயுகும் அஹ்சனு அமலா, அவங்களில் அழகான அமல் செய்கிறவங்க யார் என்று சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி இப்படி செய்திருக்கிறோம். நிறைய பாக்கியங்கள் எல்லாம் விதைத்திருக்கிறோம், அழக கவர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கோம் பூமியில். இந்த கவர்ச்சியெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், அதில் உளுந்துடுறவன் எத்தனை பேர், தேர்னவன் எத்தனை பேர், அதை அடைந்த பிறகு நன்றி செலுத்துறவன் எத்தனை பேர், நன்றி மறந்தவன் எத்தனை பேர் என்று சோதித்து பார்ப்பதற்கு இதை செய்திருக்கிறோம் என்று 18வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், ஓ நபுலுக்கும் பிஷர்ரி ஒல் ஹைரி, உங்களை நாம் நல்லதை கொண்டும் சோதிப்போம், கெட்டதை கொண்டும் எல்லாம் சமமாக்குறான் பாருங்க. இந்த வசனங்களை நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இறங்கிடும். துன்பங்கள்னால் நம்ம இடிஞ்சு போயிட மாட்டோம். அப்போ நபுலுக்கும் உங்களை நான் சோதித்து பார்ப்பேன், பிஷர்ரி ஒல் ஹைரி, கெட்டதை கொண்டும் உங்களை சோதிப்பேன், நல்லதை கொண்டும் சோதிப்பேன். கெட்டதுன்னா நமக்கு எதை கேடாக நினைக்கிறோமோ அது, நல்லதுன்னா எதை இன்பமாக பாக்கியமாக நினைக்கிறோமோ அது. அப்போ நல்லது கெட்டது ரெண்டையும் வைத்து தான் நான் சோதிப்பேன். ஃபித்னத்தன், ஒரு பரீட்சையாக உங்களை சோதித்து பார்க்கிறேன். ஓ இலைனா துர்ஜவும், நம்ம தான் திரும்பி வர போகிறீங்க, அந்த ரிசல்ட்டுக்கு தான், வேற ஒன்றும் இல்லைங்கிறாங்களா. உங்களை எதுக்கு சோதிக்கிறேன்னு கேட்டால், நம்மகிட்ட வரப்போகிறீங்கல்ல அதுக்கு தான், அப்போ கூலி கொடுக்கறதுக்கு தாங்கிறான். அப்போ இங்கே பரீட்சை பேப்பர் தான் தரப்பட்டிருக்கே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருத்தனை மேலே தூக்கி வச்சு நம்மளை தூக்கி பள்ளத்தில் போட்டான்ல அப்படி நினச்சி விடக்கூடாது. எல்லாருக்கும் பலவிதமான டெஸ்ட்டுகள் என்ன செய்யப்படுகிறது, வைக்கப்படுகிறது. இது விளங்கிக்கிறணும். அதே மாதிரி ஒரு மனிதருக்கு அதிகமான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் என்று பொறாமப்படுறதா இருந்தால்
அது சுலைமான் நபி மேலே தான் பொறாமப்படணும். உலகத்திலேயே அவருக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் யாருக்கும் இல்லை. எந்த நபிக்கும் கொடுக்கல, எந்த ஒரு செல்வந்தருக்கும் ஒரு மன்னருக்கும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அவருக்கு என்னென்னலாம் கொடுத்தான்? காசு பணத்தை விட்டு தள்ளுங்க, மன்னராக இருந்த அதிகாரத்தை விட்டு தள்ளுங்க, மனிதர்கள் வசப்படுத்த முடியாத விஷயங்கள் எல்லாம் கூட அவருக்கு வசப்படுத்தி எல்லாம் கொடுத்துருந்தான். காற்றை கூட எல்லாம் நினைஞ்சிருந்தான் வசப்படுத்தி கொடுத்துருந்தான் அவருக்காக வேண்டி. காற்று இப்போ வேண்டி இருக்கிறது, பருவமழை பெய்யலைங்கிறோம், இங்கிட்டு பார்க்க வீசுன்னு சொன்னால் கேட்க சொல்லியிருக்கலாம் அல்ல அவருக்கு. அப்படின்னா அவர் நினச்ச நேரத்துக்கு மழை பெய்யுமா இல்லையா? காற்று அவர் கையில் இருந்தால் காற்று தானே மழையை கொண்டு வருது. பருவ காற்று அடிச்சுன்னு வைங்க, அப்போ நமக்கு ஜில்லு ஜில்லு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு இடத்துல மேகம் மழை பெய்கிற அளவுக்கு சூழ் கொண்டு இருக்குன்னு வைங்க, அல்லாஹ் தான் நினச்ச இடத்துக்கு போக சொல்கிறான். இவருக்கு ஸ்பெஷலாக சுலைமான் நபி ஸ்பெஷலாக என்ன செய்கிறான்? இந்த காற்றை உனக்கு நான் வசப்படுத்தி கொடுத்துருக்குறேன். அப்போ சென்னையில் இருக்கிற காற்று மதுரையில் உட்காந்துட்டு வர என்ன செய்வார்? இந்த பக்கம் வாண்டா அங்கே போயிடும், இந்த மேகத்தில் அங்கே அள்ளிட்டு போயிடும், கொட்டுன்னு கொட்டிடும். இதெல்லாம் சின்ன பாக்கியமா? இந்த மாதிரி யாருக்கும் அதில் கொடுத்துருக்குறானா? சின்னையெல்லாம் கூட அல்ல வசப்படுத்தி கொடுத்துருந்தான், யாருக்கும் கொடுக்கல. அப்படியே அவர் சொல்கிறார், ரப்பி ஹப்லி முல்கன் லா எம்பகி லி அஹதி மிம்பாதி, எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு கேட்டார் சுலைமான் நபி. அல்லாஹ் கொடுத்து விட்டான் அது மாதிரி. அப்போ உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத அவ்வளோ பெரிய அதிகாரத்தை சுலைமான் நபி கொடுத்தானா? அதில் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்? பக்கத்து நாட்டில் ஒரு ராணி இருக்கிறாங்க. அவங்க இணை கற்பிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நம்பாதவர்களாக, பல கடவுள்களை வணங்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் ராணியாக இருக்கிறாள். இந்த செய்தி பறவை கூட, அவருக்கு பறவையை கூட எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான். ஒரு பறவை தான் இதை சொல்லுது சுலைமான் நபிட்ட, நான் அந்த மாதிரி போனேன், அங்கே ஒரு ராணி இருக்கிறா, அவள் பயங்கரமான சிம்மாசனம், ஒரு ஆடம்பரமான ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். ஏன்னா அப்போலாம் அந்த மாதிரி உலகம்லாம் இவ்வளோ பெருசுலாம் தெரியாது. சுலைமான் நபிக்கு அவர் இருக்கிற ஏரியா தான் தெரியுமே தவிர இன்றைக்கு உள்ள நவீன டெக்னாலஜிலாம் கிடையாது. அப்போ இந்த பறவை சொல்லி தான் அவருக்கு தெரியுது. அப்படியான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, சுலைமான் நபி கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்ணுடைய, அந்த ராணியுடைய சிம்மாசனம் தான் பெருசாக இருக்குது, பயங்கரமான சிம்மாசனம் செஞ்சு உட்காந்துருப்பாப்புல இருக்குது. அதை இப்போ உடனே கொண்டு வரணும். யார் கொண்டு வர்றான்னு கேட்குறாரு. யார்கிட்ட கேட்குறா? ஜின்களெல்லாம் கூட்டி வச்சு கேட்குறேன். மனுஷன்ட்ட கேட்டால் இவங்க கொண்டு வரது எவ்வளோ நாள் ஆயிரும்? 10 வருஷம் ஆகி போயிடும் இவன் போய் தூக்கிட்டு வர்றதுக்கு இடையில. ஜின்களை அழைத்து என்ன செய்கிறாரு, எனக்கு அதை வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ அங்கே இருந்த சபையில் இருந்த ஒரு ஜின்னு சொல்லுறது, காலல்லது எந்தஹு இல்மு மினல் கிதாப், ஞானமுடைய ஒரு ஜின்னு சொல்கிறது, அன ஆத்தி கபிஹி கபுலா எர்த்தத்தை இலைக்க தரப்புக்க, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வரேன். ஒரு ஜின்னு சொல்லுகிறது, ஆனால் ஆத்திக்க பிஹி கபுல அன் தக்குவமி மக்காமிக்க, உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல எந்திரிக்கிறதுக்குள்ளே கொண்டு வர்றேன்னு ஒரு ஜின்னு சொல்லுது. இன்னொரு ஜின்னு சொல்லுது, உட்கார்ந்துருக்கிறது எந்திரிக்கிறது அது டைம் எடுக்கும்ல, உட்கார்ந்துருக்கிறாள் எந்திரிக்கிறதுனா அதுக்கு ஒரு கூடுதல் செகண்ட் தேவைப்படும். கண்மூடி திறக்கிறதுக்கு அதை விட கம்மி தானே, கண்மூடி திறக்கிறதுக்கு அதை விட குறைந்த நேரம் தானே ஆகும். இன்னொரு ஜின்னு என்ன சொல்லுது, இது உட்காந்துட்டு எந்திரிக்க ரொம்ப அதிகமான தூரமாக இருக்குது, டைமாக இருக்குது, இது அதிகமான டைம் அங்கே உள்ள தூக்கிட்டு வர்றதுக்கு. அப்போ அது என்ன சொல்லுது, ஆனால் ஆத்திக்க பிஹி கபுல் எர்த்தத்தை இலைக்க தரப்புக்க, உங்களுடைய கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. கண்ணை மூடி பார்க்குறது இருக்குது, கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கல. புலமாராக முஸ்தகரன் இந்தவு, உடனே பார்க்குறாரு அங்கே இருக்குது. எது இருக்குது? எங்கேயோ கிடக்கிற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசிக்கு சொந்தமான சிம்மாசனம், அதில் உட்காந்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறாள். அந்த சிம்மாசனத்தை அப்படி தூக்கி கொண்டாந்து என்ன செய்கிறது, கண்மூடி திறக்கிற இடத்துல ஒன்றா வச்சிருச்சு. அப்போ சுலைமான் நபி சொல்கிறாங்க, ஹாதா மின் ஃபலை ரப்பி, இது என் இறைவன் எனக்கு செஞ்ச அருட்குடை. ஒரு உத்தரவு போடுறேன், யார் கொண்டு வர்றான்னு கேட்குறேன், கண்ணை மூடி திறக்கிறவங்களும் இருக்குன்னு சும்மா சின்ன விஷயமா? இது என்னுடைய இறைவனின் அருட்குறை. எதற்கு தந்திருக்கான் தெரியுமா? என்னை பெரிய கடவுளாக்குறதுக்கோ, என்னை எல்லாரும் புகழணுங்கிறதுக்கோ, எனக்கு மரியாதை செலுத்துவதற்காக வேண்டியது தரவில்லை. எதுக்கு அல்லாஹ் தந்திருக்கான்னு கேட்டால், லி எவ்வளவனி அஷ்குரு அம் அக்ஃபுரு, நான் நன்றி செலுத்துகிறேன்னா திமுறா இருக்கிறேன்னு பார்க்குறதுக்கு. எப்படி சொல்கிறார் சுலைமான் நபி? இவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்தது சுலைமான் நபிக்கு அந்தஸ்து உலகமெல்லாம் பாராட்டணுங்கிறக்கா இல்லை, இப்படி கொடுத்து பார்ப்போம். இது கூட அவர் அசைக்காமல் அதே மாதிரி எப்பவும் போல அவர் இருக்கிறார். இவ்வளோ அதிகாரம் இருந்து கூட அவர் அல்லாஹ் மறக்கலை, நான் அடிமைங்கிறத மறக்கலை, மக்களை மறக்கலை, யாருக்கும் அநீதி செய்யலை. இந்த பணம் இருக்குங்கிற காரணம் தீமைக்கு தூண்டுமே, அந்த தீமையை அவர் செய்யலை. பணம் இருந்தால் என்ன அயோக்கியத்தனம் வேண்டாலும் பண்ணி அதை மறைக்க சொல்லுமே, அதை அவர் செய்யலை.
என்னடா இவ்வளோ பணம் அதிகாரம் இவ்வளவு இருந்து இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு பஞ்சாயத்து போர்டு உறுப்பினர் வந்தாலே என்ன ஆட்டம் போடுறாங்க. இவர் ஒரு உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு ஒரு பவரை கொடுத்து கூட அவர் ஆடவே இல்லை. என்ன சொல்கிறாரு, இது அல்லாஹ் தந்திருக்கிறான்னு கேட்டால் பயப்படுறாரு. சோதிக்கிறான். பயங்கரமான கேள்வித்தாள் பெருசாக இருக்கு, கடுமையான கேள்வித்தாள் அவ்வளோ இருக்குது. அவர் என்ன செய்கிறாரு, நமக்கு இது புகழ் மாதிரி தெரியுது, இந்த மாதிரி நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமேண்டு அவர் பயப்படுறாரு. என்ன சொல்கிறாரு, எதுக்கு அல்லாஹ் தந்திருக்கான்னு கேட்டால் லியப்லுவனி அஷ்குரா மக்ஃபுரு, நான் வந்து சுக்குரு செய்கிறேனா, நன்றி செய்கிறேனா, நன்றி மறக்கிறேனா என்று சோதனை செய்வதற்குத்தான் இது தந்திருக்கிறான். நான் கண்டிப்பாக என்ன செய்வேன், நன்றி செலுத்துவேன். ஒமன் சக்கரை பயான் வேறு பண்ணுறாரு. எவ்வளோ ஸ்டெடியாக இருந்திருக்கான்னு பாருங்கள். இவ்வளோ வந்த பிறகு நான் இதுக்கு தான் தந்திருக்கான்னு மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் அறிவுரையும் சொல்கிறாரு. ஒமன் சக்கரை இப்போ இன்னமா எஸ்குருளி நப்சிகி, எவன் நன்றி செலுத்துகிறானோ அது அவனுக்கு தான் நல்லது, இது அல்லாவுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நன்றி செலுத்தணும், அல்லாவுடைய கிரேட் ஏறி போயிருமா? நீங்கள் நன்றி மறந்தீங்கன்னா அல்லாவுடைய அந்தஸ்து குறைஞ்சி போயிருமா? நீ நன்றி செலுத்தினா உனக்கு நல்லதுப்பா. அறிவுரை பயான் வர நடக்குது. அங்கே மக்களுக்கு என்ன செய்கிறாரு, ஓமன் சக்கரை இதை மனசுக்குள்ளோட வச்சுருக்கலாம், ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு அந்த சபையில் வச்சு. ஏன் இது அல்லாஹ் தந்திருக்கான் தெரியுமா, என்னை டெஸ்ட் பண்ணுறான், எனக்கு வச்ச பரீட்சை, நான் தேர்றேன்னா தேர மாட்டேனான்னு பார்க்குறான், நான் தேர்வேன், நீங்கள் அந்த மாதிரி தேரணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒமன் சக்கரை இப்போ இன்னமா எஸ்குர்லி நப்சிகி, எவன் நன்றி செலுத்துகிறானோ அவன் தனக்குத்தான் நன்றி செலுத்திக் கொள்கிறான், அல்லாவுக்கு இல்லை. ஒமன் கபர, எவன் நன்றி கெட்டவன நடக்கிறானோ பொய்ன ரப்பி கனியும், என் இறைவன் தேவையற்றவன். நீ என்னடா பெரிய நன்றி செலுத்துறது, போடா நீ நன்றி செலுத்துற எனக்கு குறைஞ்சி போயிருமா அப்படிம்பான். அல்லா கனியவன், எந்த தேவையும் மற்றவன். அதனால நன்றி நீ மறக்கிறதுனால அல்லாவுக்கு கேடு கிடையாது, நன்றி செலுத்தினேன்னா உனக்கு நல்லதுப்பா அப்படின்னு சுலைமான் நபி சொன்னதாக 27வது அத்தியாயத்தில் 39, 40, 41 வசனங்களை படித்தீர்களே ஆனால் இந்த விவரங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் என்ன வழங்குது, இவ்வளோ பெரிய பதவி அந்தஸ்தெல்லாம் கொடுத்தா நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம். எனக்கு இது மாதிரி இல்லையே, அதில் கோடியில் ஒன்று கூட அல்ல தரலையே, கோடியில் ஒன்று தந்தால் கூட போதுமே. சுலைமான் நபி கொடுத்ததில் கோடியில் ஒன்று நமக்கு தந்தான்னு வைங்க, நம்ம தான் உலக பணக்காரன், அவ்வளோ கொடுத்துருக்கான் அல்ல. அப்போ அந்த மாதிரி அவருக்கு கொடுத்ததில் ஒரு கோடியில் ஒன்று தரமாட்டான்னு நம்ம ஆசைப்படுறோம். அவர் என்ன செய்கிறாரு, அடே பரிச்சடா இது தேரணும், பயங்கரமான சோதனை அப்படிங்கிறார். இதுதான். அப்போ இதை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது ஏன் உங்களுக்கு நீங்கள் ஆட்டம் காட்டுறீங்க? துன்பங்கள் ஒரு மூமினுக்கு ஏன் அவன் அசைகிறான், அவன் ஏன் தடுமாறுறான்? ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் எந்த தடுமாற்றம் வராது. உண்மையில் அல்லாவை நம்பினா, உண்மையில் மறுமையை நம்பினால், உண்மையில் சொர்க்க நரகத்தை நம்பினால், உண்மையில் இந்த ரமலான் மாதம் புனிதமான மாதம் நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் நேரடியாக கூலி தருவான் என்று நம்பினால், அந்த மாதிரி நம்பிக்கை உள்ள ஒருத்தனுக்கு என்ன துன்பம் வந்தால் என்னங்கிறான், என்ன கவலை வந்தால் அதே நம்மளை அசைக்குது, அது ஏன் நம்மளை ஈமானை ஆட்டி பார்க்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நல்லது கெட்டது ரெண்டுமே சோதனை தான் என்று 67 தபாரக்கல்லதின்னு இருக்கு இல்லையா, அந்த சூறாவுடைய ஆரம்பம் எப்படி வருது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லி எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் அழகிய அமல் செய்பவர் யார் என்று சோதிப்பதற்குத்தான் மௌத்தையும் கொடுத்துருக்குறேன், ஹயாத்தையும் கொடுத்துருக்குறேன். மௌத்துங்கிறது கெட்டது, நம்மளை பொறுத்த வரைக்கும். ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தால் நல்லது, ஒரு ஆள் மண்டையை போட்டால் கெட்டது. அப்போ நம்ம வீட்டில் ஒரு மௌத்து விழுந்துச்சுன்னா கெட்டதுன்னு நினைக்கிறோம், நம்ம வீட்டில் ஒரு வாரிசு உருவானா நல்லதுன்னு நினைக்கிறோம், ஹயாத்து. அப்போ அல்லாஹ் ஒரு ஹயாத்தை படைத்திருக்கிறது, மௌத்தை படைத்திருக்கிறது எதுக்குன்னு கேட்டால், இதை நீ எப்படி எடுத்துக்கிறேன்னு பரிச்சை தான். எங்கள் வீட்டில் புள்ள பிற சந்தோஷமாக இருப்பாங்க, சந்தோஷப்படு, தலகால் புரியாமல் ஆடிப்படாத, அடுத்தவனை மட்டமாக நினச்சிடாத, அல்லாவுக்கு நன்றி மறந்துடாத, அந்த சோதனை அதில் இருக்கிறது. மூத்து இருக்கா கவலைப்படு, தப்பு கிடையாது, அதுக்காக வேண்டிய அல்லாஹ் மறுக்கிற அளவுக்கு போயிடாத, அல்லாஹ் எதிர்த்து ஏதாவது வார்த்தை சொல்லிடாத, இடிஞ்சு போய் உட்காந்து போயிடாத, அல்லாஹ்வுடைய கலா கதிரை எதிர்க்கணுங்கிற எண்ணத்துக்கு நீ வந்துடாதுங்கிற சோதனை அதில் இருக்கிறது. ஒரு ரெண்டு சோதனை. அப்போ எதுக்கு சோதனை என்றால், எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் அழகான அமல் செய்கிற ஆள் யார் என்று சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மௌத்தையும் படைத்திருக்கிறான், ஹயாத்தையும் படைத்திருக்கிறான். மரணமும் சோதனை தான், உயிர் வாழ்வதும் சோதனை தான், ரெண்டும் சோதனை. அப்போ துன்பம் மட்டும் சோதனை கிடையாது. இது ஒரு கான்செப்டு, இந்த மனசை அமைதிப்படுத்துவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடியது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், இது 67 ஆச்சா, 89வது அத்தியாயத்தில் 15, 16 வசனங்களில் ரெண்டையுமே இணைச்சி எல்லாம் சொல்லி காட்டுறோம். நம்ம அது ஒன்று தான் விளங்காமல் இருக்கிறோம், துன்பத்தை மட்டும் சோதனை நினைக்கிறோமே தவிர இன்பங்கள் சோதனை என்று யாருமே நிறைய மக்கள் விளங்கலை.
அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அம்மல் இன்சானும் மனிதன் இருக்கிறானே, இதா மபுத்தலாஹு ரப்புஹு அவனுடைய இறைவன் அந்த மனிதனை சோதிக்கும் முகமாக அக்ரமஹு அவனுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து உலகத்தில் நஅமஹு அவனுக்கு நிறைய பாக்கியங்களையும் கொடுத்தா போய் கூட அவன் சொல்கிறான் ரப்பி அக்ரமன், என்ன எல்லாம் நல்லபடியாக வச்சுருக்கிறான், இவனை சோதிக்கிற கொடுத்துருக்கான், அவர் நல்லபடியாக வச்சுருக்காரான். சுலைமான் நபி சொன்ன மாதிரி சொல்லணும். இவன் என்ன செய்யறான், அப்போ பணத்தை காசு அல்ல நிறைய கொடுத்தவொடனே நமக்கு என்னங்க ஒரு நாம அப்படின்றான் மனுஷன். அல்ல என்ன செய்யறான், சோதனைடா என்னடா இப்போ இவ்வளோ இருமாந்து போய் பேசுகிற, எப்படி நினைக்கணுமா, சுலைமான் நபி சொன்ன மாதிரி சொல்லணும். இதெல்லாம் அல்ல தந்திருக்கிறான்னு கேட்டால், எப்படி நான் தேரப்படணும்னு தெரியலையே, இந்த பணம் என்னை மாற்றி விட்டுறக்கூடாது, நான் மனுஷனாகவே நல்ல மனுஷனாகவே கடைசி வரைக்கும் இருந்து சாவணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு வரணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அம்மல் இன்சான் மனிதன் இருக்கிறானே, இதா மபுத்தலாஹு ரப்புஹு அவனுடைய இறைவன் அவனை சோதிக்கும் முகமாக அக்ரமுஹு அவனுக்கு மரியாதை கொடுத்து நஅமஹு அவனுக்கு நேமத்துகளை பாக்கியங்களை கொடுப்பானேயானால் யகூலு ரப்பி அக்ரமன் என் இறைவன் கண்ணியமாக வச்சிருக்கிறான் என்று சொல்கிறான். அம்மா இதா மபுத்தலாஹு அவனை சோதிக்கும் விதமாக கதர் அலைஹி ரிஸ்கஹு செல்வத்தை எல்லாம் குறைச்சிட்டான்னு வைங்க, யகூலு ரப்பி அஹானன் இறைவன் என்னை கவலைப்படுத்திட்டாங்கிறான். ரெண்டும் சோதனை விளங்க மாட்டேங்குது. துன்பத்தை கொடுத்தா என்ன செய்யறான், என்னை இழிவாக்கிட்டானேங்கிறான், இன்பத்தை கொடுத்தா நல்லா வச்சிருக்கிறாங்கிறான். அது இருமாந்து ஒரு விஷயமா, ரெண்டும் தப்பு. துன்பத்தை கொடுத்தவனை இழிவுபடுத்திட்டாங்கிறிய, உன்னை இழிவுலாம் படுத்தலை, லேசான பேப்பர் தந்திருக்கிறான், அவனை கண்ணியமெல்லாம் படுத்தலை, கஷ்டமான பேப்பரை கொடுத்துருக்குறான். கொஸ்டின் பேப்பர் என்னது, அவனுக்கு கஷ்டம், இப்படி வழங்குறத விட்டு என்ன செய்கிறான், இதை கொடுத்தான் பயங்கர சந்தோஷமாக இருக்கிறான், எடுத்துட்டா இடிஞ்சு போய் உட்காந்துறான். ரெண்டும் தப்புங்கிறான்ல, ரெண்டும் செய்யாத, ரெண்டுமே சோதனை விளைவிக்கிறதுனா சோதிக்கும் விதமாகத்தான் கொடுக்குறேங்கிறான். செல்வத்தை கொடுக்குறதும் காசை கொடுக்குறதும் சோதனை தான், எடுக்கிறதும் சோதனை தான். அதனால் இது இழிவும் கிடையாது, அது கௌரவமும் கிடையாது. இழிவு கௌரவமாக இருந்தால் கெட்டவன்லாம் பணக்காரனாவானா, அது செல்வத்தை பற்றி நம்ம தனியாக பேசும்போது பார்த்துக்கொள்வோம். பொதுவான விஷயங்களுக்கு இது சொல்லுகிறோம். அப்போ 89வது அத்தியாயத்தில் 15, 16 இதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒரு ஒரு சமுதாயம் இருந்தாங்க முந்தைய காலத்தில். அவங்களுக்கு ஒரு கட்டளை இட்டிருந்தான் அல்ல, என்னன்னு கேட்டால் மீன் பிடிக்கிற சமுதாயம், கடலோரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அவங்க மீன்பிடி தொழில் செய்கிறார்கள். அந்த சமுதாயத்துக்கு வாரத்தில் ஒரு நாள் இறைவனை வழிபடணும், முழுமையாக இறைவனுக்காக அர்ப்பணித்து கொள்ளணும் அந்த நாளை அப்படிங்கிறதுக்காக சனிக்கிழமையை புனித நாளாக ஆக்கியிருந்தோம். நமக்கு வெள்ளிக்கிழமை இருக்கே இல்லையா, நமக்கு வெள்ளிக்கிழமை எப்படி புனித நாளாக இருக்கிறதோ, கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனித நாளாக இருக்கிறதோ, அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, சனிக்கிழமையை புனித நாள் ஆக்கியிருந்தான். இந்த புனித நாளில் கூட அல்லாஹ் நமக்கு பெரிய அருள் செஞ்சுருக்கிறான். மற்றவங்கெல்லாம் புனித நாளில் என்னது, முழுசாக அன்றைக்கி ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படி தான் சொல்கிறான். கிறிஸ்தவ மார்க்கத்துலேயும் கடவுள் 6 நாளில் உலக படைச்சி 7வது நாள் ரெஸ்ட் எடுத்தாரான். 6 நாளில் உலக படைச்சிட்டாரான், 7வது நாள் ஓய்வு எடுத்தாரான். அதனால் அது ஓய்வு நாள்னு அதுக்கு பேர். அன்றைக்கி தான் லீவுலாம் விடணும், கடையை திறக்கக்கூடாது, செம்பரியாக இருக்கணும்னு நினச்சிட்டாங்க, ஆக்கிவிட்டாங்க. அப்போ அதே மாதிரி இந்த சனிக்கிழமை கூட்டத்துக்கு என்னது, அல்லாஹ் 6 நாள் தொழில் பண்ணிக்க, ஒரு நாள் முழுசாக நினைஞ்சிரு இறைவனுக்காக அர்ப்பணிச்சிருந்துட்டு அவங்களுக்கு கஷ்டமானதை கொடுத்துருந்தான். நமக்கு என்ன செஞ்சிட்டான், அல்ல வெள்ளிக்கிழமையை கொடுத்தாலும் ஒரு சின்ன டயத்தான் கொடுத்துருக்கான். வாங்க சொன்னோன்னா வியாபாரத்தை விடு, தொழுது முடிச்சோன்னு ஒரு போய் வியாபாரத்தை பண்ணும். சின்ன டைம் தான், முழு நாளைக்கும் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அவங்க முழு நாளுமே எந்த சம்பாத்தியம் பண்ணக்கூடாது, ஃபுல் டே என்ன செய்யணும், அவங்க ஓய்வில் இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல கடலோரத்தில். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால், கொஞ்சம் ஒழுங்காக தான் இருந்தாங்க, வேணும்னு சோதிக்கிறதுக்காக வேண்டி சனிக்கிழமை மட்டும் அந்த மீன்கள் அப்படியே என்னை கூப்பிடுவீங்கள மேலே மெத்தக்க அப்படியே கூட்டம் கூட்டமாக என்ன செய்யும், துள்ளி விளையாடும். நல்லா இருந்தவனே அப்படி ஆடுறாங்க, ஒழுங்காக தான் இருந்தாங்களாம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஸோ கட்டளை இட்ட உடனே பயந்துக்கிட்டு ஒழுங்காக தான் இருந்தாங்களாம். இருந்து போய் கடலோரத்தில் நின்று பார்க்குறாங்களா, மற்ற நான் நேற்றை விட இன்றைக்கி ஜாஸ்தியாக தெரியுதே, இந்த மாதிரி 6 நாளாக இருக்கலையே, இன்றைக்கி பார்த்து இவ்வளோ மீன் வருது. அப்போ இது என்ன செய்கிறதுன்னு அவனுக்கு அந்த ஆசை. இந்த துன்பத்தை கொடுத்து சோதிக்கிற மாதிரி இது இன்பம் தானே. நிறைய வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு நாள் அள்ளிட்டு வந்தால் 10 நாளைக்கு உள்ள வருமானம் கிடைச்சி போயிருமே. அப்போ இந்த ஒரு நாள் மீன் பிடிச்சோம்னா 7 நாள் வருமானம் கிடைக்கும். இவ்வளோ நல்ல ஒரு நாளில் அல்லாஹ் நம்மளை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறானே அப்படின்னு நினச்சி என்ன செய்யாதீங்க, அப்படி லேசாக சபலப்பட்டு கடைசியில் இறங்கிட்டானுங்க, மீன் பிடிச்சிட்டானுவோம். அப்போ இந்த இன்பம் என்பது சோதனை விலங்கலை பற்றியலா குரங்காக்கி விட்டான். அல்லாஹ் கோவம் எப்படி வருது, இன்பங்களை சோதனை விலங்கல் என்று சொன்னால், இன்பங்களில் ஆட்டம் போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன, அவங்கள இழிந்த குரங்குகளாக ஆகிவிடுங்கன்னு சொல்லிட்டான். அதை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். வஸ் அல்ஹும்
அனில் கரியத்தில்லத்தி காணத் ஹாலிரத்தல் பஹரி, கடலோரத்தில் இருந்ததே ஒரு கிராமம், அந்த கிராமத்தை பற்றி விசாரித்து பார். யூதர்கள்ட்ட எல்லாம் விசாரிக்க சொன்னான், அவங்களுக்கும் தெரியும், அவங்க வேதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்தை பற்றி விசாரித்து பார். இது யாதுன ஃபி சபுத்தி, அவர்கள் சனிக்கிழமை வரம்பு மீறினார்கள். ஒரு கட்டளை இட்டிருந்தேன், அன்னைக்கு வரம்பு மீறினார்கள். இது தாத்தீஹிம் ஹெய்தானுகும் யௌம சபுத்திஹிம் சுர்ரான், சனிக்கிழமை மாத்திரம் மீன்கள் வந்து அப்படியே கூட்டம் கூட்டமாக என்ன செய்து அந்த கடலோரத்தில் மேய்ந்து துள்ளி குதிக்கிறது. ஓ யௌமலா எஸ்பி தூணலா ஏத்தீகும், மற்ற 6 நாட்களில் மீன்களை வருவதில்லை, அதிகமாக மேலோட்டமாக என்ன செய்கிறதில்ல வருவதில்லை, கஷ்டப்பட்டு பிடிக்க வேண்டி இருக்கிறது. சனிக்கிழமை மாத்திரம் எக்கச்சக்கமாக என்ன செய்யும், மீன்கள்லாம் நிறைய கடலோரத்தில் வந்து மேய ஆரம்பித்து விடும். இதை பார்த்த உடனே அவர்கள் வரம்பு மீறி விட்டார்கள். பார்த்தவொன்னே அல்லாவுடைய கட்டளை அன்றைக்கி பிடிக்கக்கூடாது தான். இது இன்பத்தை கொடுத்து எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான், பணத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறான், வாய்ப்புகளை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு நினைக்காம பிடித்து விட்டார்கள். கதாலிக்க நபுலுவும் விமா கானு எஃப்சுக்கும், அவர்கள் பாவம் செய்த காரணத்தினால் இப்படி நம்ம அவர்களை சோதித்து பார்த்தோம் அப்படிங்கிறான். அப்போ நிறைய இன்பங்கள் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தோன்னே என்னம்மா பல வாய்ப்புகள் நமக்கு வரும். செல்வம் வச்சுக்கிறவங்களுக்கு, பதவி வச்சுக்கிறவங்களுக்கு அதை டெவலப் பண்ணுறதுக்கு பல வாய்ப்புகள் வரும். 95 ஹராமாக தான் இருக்கும். பல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். இருக்கிறத பெருக்கி கொள்வதற்கு, லட்சத்தை கோடி ஆக்குவதற்கு, கோடியை பல்லாயிரம் கோடி ஆக்குவதற்கான வாய்ப்புகள்லாம் அப்படி கண் முன்ன அப்படி வரும். அவன் என்ன செய்வான், கோடி ஆக்கணுங்கிறதே கவனம் செலுத்துவானே தவிர இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதான்னு பார்க்கவே மாட்டான். கொஞ்சம் பணம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு சம்பாதிக்கலாம் ஹராமாக தான் இருக்கும். கலப்படம் செய்வான், ஏமாற்றுவான், பதுக்கல் பண்ணுவான், மோசடி பண்ணுவான், பணம் சம்பாதிக்கணும். அதை விட அல்ல எவ்வளோ நன்மையாக நம்மளை வச்சுருக்கிறான். ஏதோ கஞ்சி குடித்தோமா நிம்மதியாக இருந்தோமாங்கிற அளவில் வச்சுருக்கானா இல்லையா? அதோடு நிப்பாட்டிக்கிறங்க, போட்டு ஆட்டம் பண்ணுறீங்க அப்படின்ற அல்ல ஆறுதல் படுத்தி காட்டுகிறான். அதனால் வந்து இந்த மாதிரியான சோதனைகள் நல்லதை கொண்டு நல்லா செய்வான். அது ரொம்ப கஷ்டமான பரீட்சை என்பது விளங்கி கொண்டோமையானால் குழப்பம் வராது. இல்லை, இது வந்து 7வது அத்தியாயத்தில் 163வது வசனத்தில் சொல்லுகிறான். நல்லா 5:48 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலவுஷா அல்லாஹு ஜாலக்கும் உம்மத்தம் வாஹிதா, அல்லாஹ் நாடினால் உங்கள் அனைவரையும் ஒரே மாதிரியாக ஒரே சமுதாயமாக ஆக்கிடுவான். அல்லாஹ் நாடினால் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆக்கிற பெரிய விஷயமா? ஒரு விஷயம் ஆக்கிடுவானா. ஆனால் ஒலாக்கின் எவ்வளவுக்கும் ஃபீமா ஆத்தாக்கும், உங்களுக்கு கொடுத்ததில் சோதித்து பார்க்கறதுக்காகத்தான் ஒரே மாதிரி ஆக்கலை டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கிறேன், டெஸ்ட் பண்ணுறேன், ஒவ்வொருத்தரையும் சோதித்து பார்ப்பதற்கு தான் அந்த மாதிரி எல்லாரையும் சமநிலையில் ஆக்கலை அப்படிங்கிறது எல்லாம் சொல்லி காட்டுகிறான் 5:48. அப்போ இதுகளில் நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம், நல்ல விஷயங்களும் கூட நமக்கு ஒரு சோதனை. எந்த அளவுக்குன்னா, நமக்கு பத்ர் போருடைய வெற்றி நமக்கெல்லாம் தெரியும். இஸ்லாமிய வரலாற்றில் அது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தின ஒரு போர். பத்ருக்கு பிறகு தான் பல ஊர், பல கோத்திரங்களும் கிளைகளும் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி நினைஞ்சாங்க, வந்தாங்க. தூரமாக நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன பார்த்தாங்க, இவர் சொல்கிற கரெக்டாக தான் இருக்கிறது, ஆனால் அடி வாங்கிட்டு கிடக்கிறாரு. அப்படி தானே ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலம். சொல்கிற செய்தியை பார்த்தா கரெக்டாக இருக்கிறது, ஆனால் இவர் கை ஓங்க மாட்டேங்குது, அவங்க தான் அடிக்கிறாங்க, இவர் அடி தான் வாங்குறாரு, சொத்து பத்தெல்லாம் பறித்து விரட்டி விட்டாங்க, உயிரை காப்பாற்றினா ஓடுறாரு. வெயிட் பண்ணுவோம், யார் கை ஓங்குதுன்னு பார்ப்போம். யார் கை ஓங்குதுன்னு பார்த்து இவர் கை ஓங்கிருச்சுன்னு சொன்னால் நம்ம சேர்ந்துக்கிடுவோம் இஸ்லாத்தில் அப்படின்ட்டு அக்கம் பக்கத்துலாம் பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பத்ர் போகிறதுக்கு என்ன செய்யுது, வாய்ப்பாக வருது. அப்போ அவங்க பெரிய பெரிய பலத்தோடவும் ஆயுதங்களோடவும் இப்போ செல்வத்தோடும் வர்றாங்க. இங்கே என்னென்னு கேட்டால் ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழம் தான் உணவுங்கிற நிலையில் இந்த கூட்டம் இருக்கிறாங்க. நம்பர் கம்மி, ஆயுதம் கம்மி, எல்லாருமே 50க்கு மேலே உள்ள ஆளுக்கு, அதிகமான ஆளுக்கு, இளைஞர்களாக கிடையாது. ரசூலுல்லாஹ் 50க்கு மேலே தானே. அப்போ எல்லாருமே 50 வயசுக்கு மேலே உள்ள ஒரு வயசாளிகளாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் தான் இராணுவ வீரராக வந்து ரிட்டையர்டு வயசு, இராணுவத்தில் எந்த வயசில் ரிட்டையர்டு பண்ணுவானோ அந்த மாதிரி வயசில் உள்ள ஆளுக்கு தான் பத்ர் போரில் என்ன செய்கிறாங்க, அதிகமான பேர் நம்ம சைடில் கலந்து கொள்கிறார்கள். அவங்க இதுக்குண்டே பொறுக்கி எடுத்து இளைஞர்களாக என்ன செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. அப்போ இதில் வந்து வெற்றி கிடைச்சிருச்சு. வெற்றி கிடைச்ச உடனே எல்லாம் சொல்லி காட்டுறான், இது சாதாரண வெற்றி, எவ்வளோ திமிரு வரும். இந்த மாதிரி வெற்றி கிடைச்சா 300 பேர் போய் 1000 பேர் அடித்து தள்ளிவிட்டா, அதுவும் 300 கிழவங்க போய் 1000 இளைஞர்கள் அடிச்சுட்டா, நிராயுத பாணி என்று சொல்கிற அளவுக்கு ஆயுதம் கம்மியாக வச்சுக்கிட்டு ஆயுத பாணிகள் அடித்து கொண்டு விட்டா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், அதுவும் 17 நாள் நோன்பு வச்சு, ரமலானில் தான் இந்த போர் நடக்கிறது.
அப்போ நோன்பு வைப்பதை வைக்கலான்னு அனுமதி இருந்தது. பிரயாணத்தை நோன்பு வைக்கவும் செய்யலாம், வைக்காமல் இருக்கலாம்ன்ற நேரம் அது. அப்போ நிறைய சகாபாக்கள் நோன்பு வச்சுருந்தாங்க. அப்போ நோன்பு வைத்து இருந்த ஒரு பலவீனம் ஒரு பக்கம், சாப்பாடு இல்லைங்கிற ஒரு பலவீனம், இவ்வளவையும் கடந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சா என்ன வரும்? நாங்கள் எப்படி ஆளுக்கு தெரியுமா, எங்கள் வலிமை எப்படி தெரியுமா, நாங்கள் 50 இருந்தாலும் 60 இருந்தாலும் நாங்கள் திரகாத்திரமா அப்படிங்கிற எண்ணம் வரமா இல்லையா? அதுக்கெல்லாம் சொல்கிறான், இந்த வெற்றி எதுக்கு தந்து தெரியுமா? இந்த மாதிரி நினைக்கிறீங்களா, அல்லது இது டெஸ்ட் பண்ணுறான்ல, இந்த சின்ன கூட்டத்துக்கு பலவீனமான கூட்டத்துக்கு வெற்றியை கொடுத்து இது இறைவன் சோதித்து நம்ம அடக்கமாக இருக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறும்போது என்ன செய்வான்? ஒரு நாடு இன்னொரு நாட்டை வெற்றி பெற்றால் என்ன செய்வான்? துவம்சம் பண்ணி போடுவான், அவ்வளோ அந்த நாட்டை அழிச்சு போடுவான், பெண்களை எல்லாம் கற்பழிப்பான், சொத்துக்களை எல்லாம் சூறையாடுவான். அப்போ அந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் கலக்கி நாசமாக்குவான், பயிர் பச்சைகளை எல்லாம் அழிப்பான், வயல்களெல்லாம் யானை விட்டு மிதிக்க விடுவான். இதுதான் சங்க இலக்கியங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, போர்க்களங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, போர்ண்டா இதுதான் செய்வாங்க. ஜெயிச்சிட்டவன் அவ்வளோ ஆட்டம் போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு வெற்றியை தரேன்ட்டு எப்படி சொல்கிறான் பாருங்கள். அது வெற்றிங்கிறது பெரிய திமிர் வரக்கூடியது தானே. தோல்வியை வந்து தோண்டு போகிறோமா இல்லையா? தோல்வி பரிச்சைன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? வெற்றி பரிச்சைங்கிறான்ல. எப்படி சொல்கிறான்? ஃபலம் தக்துலுஹும், அவர்களை நீங்கள் கொள்ளவில்லை, உலாக்கின் அல்லாஹ் கத்தலகும், அல்லாஹ் தான் கொண்டான். போது விளங்கிக்கணும், இன்னும் வாழை சுழட்டி விரட்டிக்கணும்னு நினச்சிடாது. அல்லாஹ் கேட்குறான், ஃபலம் தக்துலுஹும், அவர்களை நீங்கள் கொன்று குவிக்கவில்லை, உலாக்கின் அல்லாஹ் கத்தலகும், அல்லாஹ் தான் அவர்களை கொன்று குவித்தான். ஒமா ரமைத்த, ரசூல்லாவுக்கும் டெஸ்ட் வைக்கிறான். ஒமா ரமைத்த இது ரமைத்த உலாக்கின் அல்லாஹ் ரமா, ரசூல்லா அவர் கைப்பிடி சிறு கற்களை எடுத்து வீசுகிறார்கள். ஒவ்வொருத்தமே யார் மேலாம் பட்டுச்சு அவன் துடிக்கிறான், அதுவே ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துது, அதனால ஓடுறாங்க. அப்போ என்ன நினச்சிடக்கூடாது, நம்ம கை எவ்வளோ வலிமையான கை தெரியுமா, நம்ம கல்லை விட்டு எரிஞ்சால் கூட அது அணுகுண்டு மாதிரி போகும்ன்று ரசூல்லா நினைக்கிறாங்களா, அல்லது இது நம்ம வேலை இல்லை அல்லாஹ் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறான் என்று ரசூல்லாவுக்கு சோதனை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சஹாபாக்களுக்கு சொல்கிறான், ஃபலம் தக்துலுஹும், நீங்கள் கொல்லவில்லை, உலாக்கின் அல்லாஹ் கத்தலகும், அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான். முகமது நபியை நீங்கள் ஒமா ரமைத்த இது ரமைத்த, கல்லை எரிஞ்சிங்களே, அப்போ நீங்கள் எரியலை, உலாக்கின் அல்லாஹ் ரமா, நான் தான் எரிஞ்சேன், நீங்கள் எரிஞ்சால் ஒரு வேலை நடக்காது. சாதாரணமாக நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்து எரிஞ்சிங்களே, ஆனால் அந்த சின்ன கல் பட்டால் என்ன ரிசல்ட் வருமோ அதுதான் வரும். நான் செஞ்சேன், அந்த இடத்துல வந்து நானாக முடிச்சு என்ன செஞ்சேன், எரிஞ்சு விட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒலி எப்ளியல் மூமினீன மின்ஹு பலான் ஹசனா, இதை ஏன் செஞ்சேன்னு கேட்டால் மூமீன்களை சோதித்து பார்க்கறதுக்கு தான். கல்லை விட்டு எரிஞ்ச ரசூல்லாவுக்கும் சோதனை, வாள் எடுத்து போர் செஞ்சு கொன்று குவித்தார்களே அவங்க தான் செஞ்சாங்க. அதை வீர தீர பராக்கிரம செயலில் சஹாபாக்கள் தான் ஈடுபட்டாங்க. நான் தான் நினைக்கிறியா, அல்லாஹ்வுடைய அருளில் ஜெயிச்சோன்னு நினைக்கிறியா, நம்ம கைக்கு தான் அவ்வளோ வலிமை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அல்லது அல்லாஹ் தான் இதை செஞ்சான்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லி ரசூலையும் சோதிக்கிறான். நம்ம என்னமோ பெரிய நம்மளை பற்றி சோதிப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம், எல்லாருக்கும் சோதனைங்கிறான். அதுக்கு தான் மறுக்கிறான். அல்ல எதை மறுக்கிறான்? இவங்க தான் போரில் கொலை செய்தார்கள், வெட்டி கோய்த்ததான் யார்? இவங்க தான். நீங்கள நான் தான். நீங்களாக இருந்தால் நடந்திருக்குமா? 1000 பேர் 300 பேரை கொள்ளுவானா? 300 1000 பேரை கொள்ளுவானா? அதுக்குரிய சூழ்நிலையில் அமைச்சு தரணும்ல. வீசினா கரெக்டாக போய் படணுமா இல்லையா? அப்போ 300க்கு 1000 பேர் பயப்படுற அளவுக்கு ஏற்பட போய் தானே உங்களுக்கு ஜெயிக்க முடிஞ்சு. அப்போ நீங்கள் கைகளை வீசி இருக்கலாம். ஆனால் சாதாரணமாக அன்னைக்கு வந்து அருவா கத்தியை வச்சு போரிடக்கூடிய காலத்தில் வந்து நம்பர் தான் தீர்மானிக்கும் வெற்றியை. இப்போ வேணா நம்பர் தீர்மானிக்காது. 10 பேர் துப்பாக்கி வச்சுருந்தான்னு வைங்க, 1000 பேர் ஈட்டி அருவாளோட வந்தான்னு வைங்க, சடச்சல் சுடுத்தல் போயிடலாம். நம்ம 10 பேர் துப்பாக்கி வச்சுருக்குறோம், அவன் 1000 பேர் என்ன செய்கிறான், ஈட்டி அருவா கம்புன்னு கொண்டு வர்றான், தூரத்துலேருந்து தள்ளிட்டு போயிடலாமே. இந்த ஆயுதம் உள்ள காலத்தில் தான் நம்பர் வச்சு தீர்மானிக்க இயலாது. அருவா கத்தின்னு சொன்னால் நம்பர் தான் தீர்மானிக்கும். அங்கே 1000 நம்மளை 1000 இருந்தால் தான் சரிக்கு சரியாக போரிட முடியும். 1000 பேர் அருவா கத்தியோட ஈட்டியோட வாளோட வரும் பொழுது நம்ம 300 பேர் கொண்டு வைங்களேன், ஏறி மிதிச்சே சாவடி போடுவாங்க. அதான் நடக்கும் உலகத்தில். அப்போ நீங்களா கொண்டுறீங்க, நீங்களா போர் செஞ்சீங்க, அல்ல மண்ணை விட்டு எரிஞ்சோன்னு அப்படி கண்ணை அவனுக்கு அவ்வளோ பெரிய வேதனையை துடிச்சு துன்பங்கள் ஏற்பட்டிருக்குமா? அப்போ ரெண்டையும் எல்லாம் மறக்கிறான். ரெண்டும் அந்த சஹாபாக்கள் வழியாகத்தான் நடந்தது, ரசூல்லா வழியாகத்தான் நடந்தது. ரெண்டுக்கும் நான் தான் சொந்தக்காரன், நான் தான் சொந்தக்காரன் ஒத்துக்கிறியா,
நீ ஆட்டம் போடுறியா என்று சோதிக்க போகிறேங்கிறான்ல. இதை சோதனைங்கிறான். இவ்வளோ பெரிய பதில் வெற்றியை கொடுத்து விட்டு மூமின்களை சோதித்து பார்க்கிறேன் அப்படிங்கிறான்ல. 8வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் இதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறோன்னு வைங்க, ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டிட்டோம்னு சொன்னால், அது ஹஜ்ஜுடைய கிரியைகளில் நம்ம நுழைஞ்சிட்டோம் என்று சொன்னால், அப்போ நமக்கு சில தடைகள் விதிக்கப்படுகிறது. அதில் ஒரு தடை என்னன்னு கேட்டால், வேட்டையாடக்கூடாது. இந்த மான் முயல் இதுக்கெல்லாம் வேட்டையாடக்கூடாது. ஆடு மாடெலாம் சாப்பிடலாம், அது வேட்டை பிராணி கிடையாது. நீங்கள் எஹ்ராம் கட்டிட்டீங்கன்னு சொன்னால் ஆடை வந்து காசு கொடுத்து வாங்கி என்ன செய்யலாம், சாப்பிடலாம். மாடு சாப்பிட்டுக்கலாம், ஒட்டகத்தை சாப்பிட்டுக்கலாம். காட்டில் சுதந்திரமாக தெரியக்கூடிய பிராணிகளை ஈட்டியை கொண்டு அல்லது வேற ஒரு வழிமுறையை கையாண்டு அந்த இஹ்ராமுடைய நேரத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. நல்லா குர்ஆனில் சொல்லா தக்துலு சைத வ அன்தும் ஹுர்முன், நீங்கள் இஹ்ராம் கட்டி இருக்கும் பொழுது எந்த பொருளையும் வேட்டையாடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். சொல்லிட்டு இந்த சனிக்கிழமைக்காரங்களுக்கு சொன்னான்ல, அந்த மாதிரி சொல்லி காட்டுறான்ல. யாய் உள்ளதின் ஆமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, இல்லை எவ்வளோக்கும் அல்லாஹ் பி செய்யும் என செய்தி, அல்லாஹ் வந்து வேட்டை பிராணிகளை உங்கள் முன்னாடி அப்படி காட்டி சோதிப்பான். தடுத்தாச்சுல, போய்கிட்டு கிட்ட ஓடும் முயல், பிடிச்சிடலாங்களும் இருக்கும். இங்கனுக்குள்ளே மானு ஓடும். நேற்று வரைக்கும் அது வந்திருக்காது. இப்போ இஹ்ராமில் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சா, இஹ்ராமில் வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லியாச்சா, உங்கள் கை ஈட்டியை கொண்டு குத்துகிற இடத்தில் அது நிற்கும். அதாவது வில்ல வச்சு அடிக்கிற தூரம், ஈட்டியை வச்சு குத்துறேன்னா கிட்ட. அப்போ எல்லாம் சோதிப்பான எப்படி செய்வான்னா, இப்படி செய்யும் என செய்தி தனாலுகு ஐதீக்கும் வரிமாகுக்கும், உங்கள் கைக்கு எட்டுற தூரத்தில், உங்கள் ஈட்டிக்கு எட்டிய தூரத்தில் வேட்டை பிராணிகள் அப்படி காட்டி அல்லாஹ் சோதிப்பான். எதுக்காக சோதிக்கிறான், இல்லை ஏலமல்லாஹு மை யகாஃபுஹு பில் கைபி, மறைந்திருக்கிற நேரத்தில் அல்லாஹ் அவங்க பயப்படுறவன் யாரு, பயம் இருந்தால் பிடிப்பியா, இது அல்லாஹ் தடுத்துருக்கிறான். இன்னைக்கு நம்ம வேட்டையாடக்கூடாது, இஹ்ராமுக்கு அப்புறம் தான் வேட்டையாடணும். நம்ம ஒரு இஹ்ராம்ங்கிற ஒரு கடமையில், நம்ம ஹஜ்ஜு கடமையில் நம்ம மூழ்கி இருக்கிறோம். உம்ராங்கிற ஒரு கடமையை செய்வதற்காக நம்ம என்ன செய்கிறோம், இஹ்ராமில் இருக்கிறோம் அப்படின்னு நீ நினைக்கிறியா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வேண்டி மற்ற நேரத்தில் வராத வேட்டை பிராணிகள் எல்லாம் காலில் மிதிப்படுற மாதிரி வரும், கையில் பிடிச்சி தூக்குற மாதிரி வரும், அது மாதிரி ஈட்டியால் ஒரு குத்தி தூக்குற மாதிரிலாம் வரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபமனேத்ததா பாததாலிக்க, இதுக்கு பிறகு யார் வரம்பு மீறுகிறானோ ஃபலஹு அதாபுன் அலீம், அவனுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி செழிப்புகளை கொண்டாந்து முன்னாடி காட்டுறது நம்ம ஒழுங்காக நடக்கிறோமா இல்லையான்னு சோதனையா இல்லையா. சனிக்கிழமைக்காரங்களுக்கு செஞ்ச மாதிரி நமக்கு தான் நல்லா செய்வாங்கிறான். நமக்கும் இந்த செல்வங்கள் பாக்கியங்கள் இப்படி திறந்து விட்டுருவோம் அல்ல, அதில் தேர்வு தான் கஷ்டம். விழுந்துருவோம் நிறைய பேர். கைக்கு எட்டுற தூரத்தில் இருந்தால் எவனா நிற்பானா, அப்போ டக்குன்னு பிடிக்க தான் தோணும். அப்போ எத்தனை பேர் அதை ஒழுங்காக இருக்கேன்னு பார்க்குறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான சோதனைகள்லாம் வரும்னு விளங்கி கொண்டோமே, ஆனால் துன்பங்களுக்கு நம்ம ஆடி போவோமா, ஆட மாட்டோம். அடுத்ததாக வந்து இது ஒரு விட்டுருங்க, நல்லதையும் சோதிக்கிறாண்டு, நல்லவர்களை தான் ரொம்ப சோதிச்சிருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அதான் நல்ல காரியங்களும் சோதனைக்கு உரியது, கெட்ட காரியங்களும் சோதனைக்கு உரியது, இன்பங்களும் சோதனை துன்பங்களும் சோதனை, அது ஒரு கான்செப்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், ரொம்ப மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க யார், நபிமார்கள். நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மனிதர்களிலே ரொம்ப நல்லவங்கன்னு சொல்வதாக இருந்தால் நபிமார்கள் தான். அப்போ நபிமார்களை அல்லாஹ் சோதிச்சிருக்கும் பொழுது, இந்த மாதிரி சோதனை கொடுத்துருக்கும் பொழுது நமக்கு வர்ற சோதனைக்கு நம்ம ஆடி போகணும். அவங்களுக்கு கொடுத்துருக்கிற சோதனையோடு ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் நமக்கு வந்திருக்கிற சோதனைன்னு சொல்ல இயலுமா. இப்போ நபிமார்களில் பல பேரை கொலையே செஞ்சாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இறை தூதர்களாக வர்றாங்க, அவங்கள வந்து ஏதோ ஒரு யாரையோ கொலை செஞ்சதுக்காக கொலை செய்யலை, அவங்க ரவுடித்தனம் பண்ணாங்கன்னு கொலை செய்யலை, யார் விட்டு சொத்தையோ அபகரிச்சாங்கன்னு கொலை செய்யலை, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்காக கொலை செஞ்சாங்க. எது கொலை செஞ்சாங்க, நபிமார்கள் என்ன பண்ணாங்க, வந்து ஒரு அல்லாஹ் வணங்குன்றாங்க, நேர்மையாக நடன்னு சொன்னாங்க, இதுக்காக வேண்டி நபிமார்களை கொலை செய்கிறான். இப்போ கொலை செய்யப்படுறதை விட நமக்கு வர்ற துன்பங்கள் பெருசா, உங்களுக்கு வயிற்று வலி வந்திருக்கும், அதில் ஒரு கேன்சரே வரட்டும், இதெல்லாம் வந்து கொல்லப்படுறதை விட ஒரு பெரிய மேட்டரா. அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய துன்பம் வரட்டும், வறுமை வரட்டும், கஷ்டம் வரட்டும், இதோடு ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் என்னடா இது அல்லாஹ்வுடைய நேசர நபிமார்கள், அவங்களுடைய பிரச்சாரத்து வழியாகத்தான் நம்ம நேர்வழி அடைகிறோம், அவங்கள வந்து இப்படி கொலை செய்கிற எதிரிகை ஓங்க வச்சு அவங்கள கொலை செய்கிற அளவுக்கு அல்ல ஆக்கியிருக்கிறானே. ஃபரீக்கன் கதப்தும் ஃபரீக்கன் தக்துலூன்,
பல நபிமார்களை நீங்கள் மறுத்தீர்கள், பல நபிமார்களை கொலை செய்தீர்கள் என்று யூதர்களை அழைத்து, இஸ்ரவேலர்களை அழைத்து அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆன்ல. அப்போ அந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட நம்ம நினச்சி பார்க்கணும். கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் இந்த சோதனை நமக்கு வர கம்மி. நம்மளை விட அதிகமான சோதனை யாருக்கு வந்திருக்கிறது? துன்பங்கள் நல்லவர்களுக்கு, நம்மளை விட நல்லவர்களுக்கு வந்து. நம்ம என்ன பெரிய நல்லவங்களா? நம்மளை விட பல ஆயிரம் மடங்கு நல்லவர்கள் துன்பத்திற்கு உள்ளாக இருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து நம்ம யாரையாவது நாடு கடத்திருக்காங்களா? ஊரை விட்டு வெளியேற்றிருக்கிறாங்களா? நீங்கள் உங்கள் ஊர்லானு இருக்கிறீங்க, ஊர் நீக்கன்னு சும்மா சொல்லுவாங்க. ஊர் நீக்கன்னா என்ன ஊர் நீக்கம்? ஜனாசை அடக்க மாட்டாமா, பள்ளியாசலுக்கு வராதம்மா, மௌலுது பார்த்தியாக அஜர்த்து வர மாட்டாரம்மா, இதானே ஊர் நீக்கம்? ஊரை விட்டு நீக்கிறோன்னா எவனாவது நம்ம ஊரில் விட்டு நம்ம கொள்கையை சொன்னதுக்காக வேண்டி பேருக்கு வேண்டாம் ஊர் நிற்கன்னு சொல்லுவான். அதுவும் நிற்காது, அதுவும் உடஞ்சி போயிடுவாங்க. அதிகபட்சமாக இதைத்தான் செய்வான். ஆனால் நபிமார்கள்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்க பிறந்த ஊரை விட்டு சொத்து பத்து, சொந்தம், அண்ணன் தம்பி, மாமா, மச்சான், அந்த அனைத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் ஊரை விட்டு ஓடுறதுன்னு சும்மா சாதாரண விஷயமா? எவ்வளோ வெறுப்பு கசப்பு வந்து அப்படி விரட்டுவாங்க. இந்த மாதிரி ஓடுறதுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும். உங்களை வந்து ஊரை விட்டு நாட்டை விட்டு ஓடுன்னு விரட்டிட்டான்னு சொன்னால் கொஞ்சம் கற்பனையாக நினச்சி பாருங்கள், அதுக்கு நிகரான ஒரு துன்பம் இருக்குமா? அதான் நமக்கு வந்துருச்சு. நபிமார்களை வந்து நாட்டை விட்டு விரட்டினாங்களே, ரசூல்லா விரட்டினானே, அவர் நேற்று வரைக்கும் ஆமீன் நம்பிக்கையாளர்னா உண்மையாளர்னு சொன்னால் மரியாதைக்குரிய குலத்தில் அவர் பிறந்திருக்கிறாரு, உயர்ந்த ஜாதின்னு அவன் கருதுனானே அதில் அவர் இருக்கிறாரு, சமுதாயத்தில் நல்ல பிரமுகராக இருக்கார். கடந்த காலத்தில் அவர் எந்த ஒரு வாழ்க்கையிலும் ரிமார்க்கு இல்லை, யார் சொத்தையும் ஒரு மோசடி பண்ணலை, எந்த ஒரு துன்பமும் யாருக்கும் செய்யலை, அவருடைய பணத்தை வாரி வாரி வழங்கி மக்களுக்கு தொண்டு தான் செஞ்சார். அப்படி வாழ்ந்த ஒருத்தரை வந்து கொலை செய்ய திட்டம் போடுறான். இல்லாட்டி தப்பிச்சு தானே ஓடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துன்னு போனாங்களே, ஏதோ அவங்களா வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டா போனாங்க. பிடிக்கிறதுக்கு விரட்டிட்டு வருவாங்க. ஊரை விட்டு போனால் தான் நம்ம வந்து காப்பாற்றி கொள்ள முடியும், ஈமானை காப்பாற்ற முடியும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் என்ன செய்கிறாங்க? ஹிஜ்ரத்து பண்ணி போகிறாங்க. கொல்லத்தான் திட்டம் போட்டான், தப்பிச்சு ஓடுறாங்க. இது துன்பமா? நமக்கு ஒரு துன்பமா? நம்ம என்ன துன்பத்தை அடைஞ்சிட்டோங்கிறோம். இதில் துன்பம் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் 3 வேளை சாப்பாடுக்குள்ள 2 வேளை சாப்பிட்டா துன்பமா? பிரியாணிக்கு பதிலாக கஞ்சி குடித்தா துன்பமா? அரண்மனைக்கு பதிலாக குடிசையில் இருந்தால் அது பேர் துன்பமா? 2 சட்டைக்கு பதிலாக 1 சட்டை வச்சுருந்தா துன்பமா? இது துன்பம். எது துன்பம்? எல்லாத்தையும் விட்டு ஓடு, உடுத்தின வேட்டியோட ஓடு. அந்த மாதிரி விரட்டி இருக்கிறாங்களே நல்லடியார்களை. அப்போ அல்லாஹ் வந்து அதை ஒரு டெஸ்ட் தானே பண்ணுறான். அது மாதிரி அல்லாஹ் பண்ணலைன்னு சந்தோஷப்படுவதா? சின்ன சின்ன பரீட்சை வைக்கிறான். துன்பங்களும் கடுமையான பரீட்சை இருக்குது துன்பத்தில். இது நமக்கு வைக்கிற துன்பமெல்லாம் சின்ன பரீட்சை. அப்போ இந்த மாதிரி நபிமார்கள்லாம் நினைஞ்சாங்க துன்பத்திற்கு இது நினச்சி பார்க்கணும். இப்போ நல்லவங்களையும் அல்லாஹ் ரொம்ப தான் சோதிச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஹலீல் யார்? இப்ராஹிம் நபி. அவர் அல்லாஹ் சொல்கிறான், இதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின். சும்மா ஒன்று ஹலீல் ஆக்கிடலங்கிறான் அல்லாஹ். அவர் ஹலீல் உற்ற நண்பர்னு ஆக்கினானே, சும்மா திடீர்னு ஆக்கிட்டானா? ஆசருக்கு பிறந்தாருங்கிறனால ஆக்கிட்டானா? பல கட்டளைகளை கொடுத்து சோதித்தேன், ஒன்று ஒன்றா சொன்னேன், அனைத்தையும் செஞ்சார். அந்த பத்தம்ம உன்ன அத்தனை பாஸ். அவருக்கு நான் எத்தனை பரீட்சை வச்சேனோ, எந்த அளவுக்கு குடும்பத்தை கொண்டு போய் பாலைவனத்தில் விடு, பெத்த பிள்ளையும் கை குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு வந்தார். பாலைவனத்தில் என்ன கிடைக்கும்? தண்ணி கிடையாது, பயிர் பச்சை கிடையாது, அக்கம் பக்கத்தில் பேச்சு துணை கூட ஆள் கிடையாது, மழை பெஞ்சால் தடுக்கிறதுக்கு கூரை கிடையாது. அதில் கொண்டு மனைவியும் இந்த இஸ்மாயிலை விட்டுட்டு வானோன்னு விட்டாரா இல்லையா? அல்லாத புனித நகரம் ஆக்கி அங்கே ஜம்சம்னி அதிசயமான தண்ணீரை உண்டாக்குனா 2வது வேற்று. அதெல்லாம் நினச்சி அவர் செஞ்சார். அல்லாஹ் சொல்கிறான், செய்கிறார். அதே மாதிரி அவருடைய பிள்ளையை கொண்டு யாருக்கும் சொல்கிறான், ரெடின்னு போகிறாரு. இன்னஹாதா லஹுவல் பலாவுல் முபீன். சோதனையிலே பெரிய சோதனை இதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாவே சொல்கிறான், உன் பிள்ளையை அருன்னு சொல்கிறதுக்கு நிகரான ஒரு சோதனை இருக்குமா? இப்ராஹிமுக்கு நாம் கொடுத்த சோதனை இன்னஹாதா லஹுவல் பலாவுல் முபீன் 37வது அத்தியாயத்து 106வது வசனத்தில் இதுதான் சோதனைகளிலேயே பெரிய சோதனை. அதனால தான் ஹலீல் அவர் நண்பர். அப்போ நண்பராக நம்ம அல்லாவுக்கு நம்மளும் நண்பராக முடியாது யாருமே. அது அல்லாவோட நெருக்கத்தை பெறதா இருந்தால் இப்படிலாம் பண்ணால் தான் நெருக்கம் பெற முடியும். சும்மா சந்தோஷமாக நம்ம வச்சுருந்தாண்டா இப்படி நெருக்கத்தை பெறது, அவனுடைய அன்பை பெறணுமே. இதெல்லாம் செஞ்சு பரிச்சையெல்லாம் வச்சு பார்த்தானே அவரை ஹலீலாக்கி கொண்டான். அப்போ நல்லடியார்கள் கூட தப்பலை, சோதனைக்கு நம்ம விளங்க வேண்டும். ஹசிபுத்தும் அந்த ததுகுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு சாதாரணமாக போகலான்னு நினைக்கிறீங்களா? நல்லா கேட்குறான். சொர்க்கத்திற்கு சாதாரணமாக போயிடலாம் நினைக்கிறீங்களா? ஒரு அம்மா ஏத்திக்கும் மசலுள்ளதீன ஹலோ மின் கபலிக்கும்,
உங்களுக்கு முன்னால் சென்றார்களே அவங்களுக்கு ஏற்பட்டது போல உங்களுக்கு ஏற்படாமல் சும்மா சாதாரணமாக சொர்க்கத்துக்கு போகலாம் நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாவு வல் தர்ராவு, அவங்களுக்கு வறுமையும் துன்பமும் ஏற்பட்டது. ஒ ஜுல்சிலு, ஆட்டுவிக்கப்பட்டார்கள். பல பல முனைகளிலிருந்தும் அவங்க நினைச்சாங்க ஆட்டுவிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனுமாகும் மத்தா நஸ்ருல்லாஹ், அந்தந்த காலத்தில் வாழ்ந்த ரசூல்மார்களும் அவங்களோட இருந்த முஸ்லீம்களும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும் எப்போ வரும் என்று ஏங்குகிற அளவுக்கு ஆட்டுவிக்கப்பட்டார்கள். துன்பம் தாங்க முடியாமல் அல்லாஹ் உதவி சீக்கிரம் தரமாட்டியா, சீக்கிரம் உதவி வராதா அல்லாஹ் என்று நபிமார்கள் ஏங்குகிற அளவுக்கு, அவர்களோடு இருக்கிற மூமின்கள் ஏங்குகிற அளவுக்கு ஆட்டுவிக்கப்பட்டார்கள். ஆனால் லேட்டாக தான் வந்துச்சு நமக்கு பார்வையில். அல்லாஹ் சொல்லி காட்டுறா, அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி என்பது ரொம்ப அருகில் தான் இருக்கிறது. இது 2வது அத்தியாயத்தில் 214 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நல்லடியார்கள் நம்முடைய இலக்கு மறுமைன்னு இருக்கும் பொழுது இந்த மாதிரி நபிமார்களே இந்த மாதிரி செஞ்சு இப்படி தான் உனக்கும் செய்யணும், உனக்கும் பரீட்சை வைப்பேன், பரீட்சையில் தேரணும், பரீட்சையில் தேராமல் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு நல்லா சொல்கிறானே. இதை நினச்சி பார்த்தால் நமக்கு குழப்பம் வருமா, மனக்குழப்பம் இருக்குமா, சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அகல் போரில் அல்லாஹ் கொடுத்த வெற்றி பயங்கரமான வெற்றி. என்ன வெற்றி? 1 மாத காலம் மதீனாவை எதிரிகள் முற்றுகையிடுறாங்க. ஹந்தக்குன்ற அகல் போருங்கிறோம்ல, போர்லாம் நடக்கலை. 1 மாத காலம் மக்காவில் இருந்தும் யூதர்களும் பலரும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, அனைவரும் இந்த தௌஹீதை ஒழிக்கிறக்கா 19 பேர் சேர்ந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், எல்லா இயக்கங்களும் ஒன்றாக சேர்ந்து, எல்லா கோத்திரங்களும் ஒன்றா சேர்ந்து மதீனாவின் மீது போர் தொடுக்கிறாங்க. சின்ன ஊர் அன்னைக்கு மதீனாங்கிறது சின்ன ஒரு நகரம், அவ்வளவுதான். பெரிய படைப்புறமா பீரங்கி எவ்வளோ இராணுவம் ஒன்றும் கிடையாது. ஈமான் உள்ள மக்கள் தான் இருந்தார்கள். அப்போ சுற்றி வளைக்கிறாங்க. அவங்க தெரிஞ்ச ஒரே வழி என்ன, உள்ள அவ்வளோ லேசாக நுழைந்து விட முடியாத அளவுக்கு மதீனாவுக்கு முன்னாடி அகல் வெட்டுறாங்க. அகல் வெட்டிட்டாங்கன்னு சொன்னால் குதிரையிலேருந்து இப்படி இறங்கி தப்போடு தெரியிடலாம்ல. சமத்தரையில் வந்தான்னு சொன்னால் தான் அவன் பலசாலி, கீழே உளுந்து ஏறினான்டா நம்ம பலசாலி. அதான் அர்த்தம். பள்ளமாக உள்ள இந்த இந்த கட்டடத்தில் பாதி அளவுக்கு பள்ளம் தோண்டிங்கன்னு வைங்களேன், குதிரையில் வந்தாலும் கீழே ஊதிச்சிடுவான், யானையில் வந்தாலும் இறங்கி ஆகணும், இறங்கணும்னு பள்ளத்தில் வச்சு மரம் ஏற முடியாது. அந்த மாதிரி தான் தற்காப்பு செய்ய முடியும் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து எல்லாம் பசியோட சாப்பாடு இல்லாமல் சில பேர் முறையிறாங்க, அல்லாஹ்வுடைய துறை இந்த பாறையை உடைக்க முடியலை, அவ்வளோ வறுமையாக இருக்குங்கிறாங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. ரசூல்லா என்ன செய்கிறாங்க, ஒரு வெட்டு போடுறாங்க, பாறை செதறுது. அப்போ அவங்க வயிற்றில் பார்த்தா 2 கல்லில் கட்டியிருக்கிறாங்க. வயிறு ஊதிடக்கூடாங்கிறதுக்காக வேண்டி, அந்த பேலன்ஸுக்காக வேண்டி கல் கட்டியிருப்பாங்க. இந்த பூனை கல்லுப்பாங்கல்ல, வெயிட்லெஸ்ஸான கல், அதை கட்டியிருப்பாங்க அரபுகள். அது பசியை கட்டுப்படுத்தக்கூடியது. அதை கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்ற காட்சி, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்போ உலகமே திரண்டு நின்று அழைக்க வரும்போது 1 மாத காலம். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், இதை நான் சோதிச்சு பார்க்குறேங்கிறான், இதையும் சோதனைங்கிறான். பிறகு வெற்றியை கொடுத்தான். அப்படி வெற்றி கொடுத்தான் தெரியுமா? அந்த கணிச்சு பார்த்தாங்கன்னு சொன்னால் 1 மாதம் முற்றுகையிட்ட என்னங்க ஆகும், வெளியில் இருக்கிறவனுக்கு எல்லாம் கிடைக்கும். உள்ளுக்குள்ளே முற்றுகைக்கு ஆளாயிட்டீங்கன்னா இருக்கிற சோறு முடிஞ்சிருச்சுன்னு அவ்வளவுதான், இருக்கிற பொருள் காலியாச்சுன்னு அவ்வளவுதான், ஒன்றுமே கிடைக்காத நிலையாகி போயிடும். இருப்பு வச்சுருக்க முடியாது. போர் வருதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலாவது சேமித்து வச்சுருக்கலாம். அவங்களுக்கு எல்லா வாசலும் திறந்து கிடக்கிறது. சரக்கு இறங்கிட்டே இருக்கும். வெளியே இருக்கிறவனுக்கு, உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் என்ன பண்ணுறான், அப்போ ஆளாளுக்கு பேசுகிறாங்க, என்னடா இது இவ்வளோ பெரிய சோதனை. அப்போ தான் எல்லாம் 8 பேராக இருந்தவன் 9 ஆகி 10 ஆகி 19 வரைக்கும் வந்தாங்க. எல்லாம் சேர்றாங்க. என்னது சரியான சந்தர்ப்பம், ஒழிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்தவங்களாம் அங்கே போயிட்டானுவோ. யாரெல்லாம் நமக்கு நண்பராகவும் நான் 2 பக்கம் சமாதானவாதின்னு சொல்லி கொண்டு இருந்தார்களோ எல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான், இப்படி நீ நினைக்கிறியா, 1 மாதம் முற்றுகைக்கு பிறகு ஒரு வெற்றியை கொடுக்குறான். என்ன வெற்றி? ஒன்றும் கிடையாது, ஒரு காற்றை தான் அனுப்புனான். ஒரு காற்று கூரையெல்லாம் பிச்சு போட்டுருச்சு, குளிர் உண்டாக்கி நடுங்குது. உள்ளே இருக்கிறவன் போர்வை வச்சுட்டு இருப்பான், வீடுகளுக்குள்ளே இருப்பான். இவன் முற்றுகையிட வந்தவனுக்கு மேலே உள்ள பிச்சு எரிஞ்சு விட்டு அவ்வளவுதான். அப்போ இருக்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி சூறாவளி காற்றை வீசி தப்பிச்சம் பொழைச்சோன்னு ஓட ஆரம்பிச்சுட்டான்ல. யுத்தமும் நடக்கலை, ரத்தமும் சிந்தலை, வந்த வழியை ஓடி போயிட்டானுவான். அப்போ இந்த மாதிரி இதை கொடுக்குறது கூட சோதனைங்கள்ல. ஒரு காற்றின் மூலமாக அவங்கள காப்பாற்றினே, இதுவும் சோதனை. இதில் நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை நம்புறீங்களா, அல்லது நீங்கள் உங்கள் திறமையை கொண்டு அகல் வெட்டி ஜெயிச்சுட்டு நினைக்கிறீங்களான்னு சோதனைங்கிற செய்தியெல்லாம் சூரத்துல் அஹ்ஸாபில்
அஹ்ஸாப்னாலே பல கூட்டங்கள், எதிர் அணியினர் எல்லாரும் ஒன்று சேர்ந்த யுத்தம்னு அர்த்தம். 33வது அத்தியாயத்தில் 9லேருந்து 20 வரைக்கும் படிச்சீங்கன்னா இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். இது 2 விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஒன்று, துன்பங்கள் எப்படி சோதனையோ இன்பங்களும் சோதனை. அதனால் நீங்கள் துன்பம் வந்துருச்சுன்னு ஆடி போயிடாதீங்க. ஏதோ ஒரு சோதனையெல்லாம் மனுஷன் இருக்க முடியாது. நமக்கு இந்த சோதனை எல்லாம் தந்திருக்கிறான். நமக்கு மட்டும் சோதனை இல்லை, நல்லவங்களுக்கும் சோதனை, பெரிய பெரிய நபிமார்களுக்கும் சோதனை. அப்போ அவங்களுக்கே சோதனைன்னு சொன்னால் சோதனை இல்லாத ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். இந்த 2 அடிப்படையை மனசில் வைத்து கொண்டோமே ஆனால் இது ஒரு பொதுவான மருந்து. இந்த பொதுவான மனநல ஆலோசனைகள் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக உள்ளது நம்ம சொல்லலை. இதையும் நம்ம மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நல்லா பார்க்கலாம். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள். இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஇடிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD, DVDக்கள் கிடைக்கும்.